ஹேமா கமிட்டி பற்றிய கேள்விக்கு அது குறித்து தனக்கு தெரியாது என கூறி நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் நழுவினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் மலையாள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஹேமா கமிட்டி பற்றியும் தமிழ்நாட்டிலும் அதுபோல கமிட்டி அமைப்பது தொடர்பாக வலியுறுத்தப்படுவது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தனக்கு தெரியாது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். மலையாள சினிமா பற்றிய ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளரை பார்த்து நடிகர் ஜீவா அறிவு இருக்கா என சீறி பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனியில் புதிய ஜவுளி கடையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய போது நீங்கள் சொல்லித்தான் இந்த விவகாரம் தனக்கு தெரியும் என்றும் இது மீ டூவின் 2ஆம் பாகம் என்றும் மழுப்பலாக பதிலளித்தார். தமிழ் திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல் இல்லை என்ற நடிகர் ஜீவாவின் பேட்டியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து பிரபல பாடகி சின்மயி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதில் தமிழ் திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல் இல்லை என நடிகர் ஜீவா எப்படி சொல்கிறார் என்பது தனக்கு புரியவில்லை என சாடியிருக்கிறார். பாலியல் புகார்களை தவறாக பயன்படுத்தும் பெண்களும் இருக்கின்றனர் என நடிகர் அர்ஜுன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலகம் முழுவதும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை பிரச்சனைகள் உள்ளதாகவும் பெண்கள் அனைவரும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என அறிவுரை கூறினார். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது என ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 100ஆண்டு விழா நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய அவர் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் பேசிய போது அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றை பற்றியான அறிவுத்திறன் குறைவாக உள்ளது என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓமியம் என்ற நிறுவனத்தோடு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்தவாறே தலைமை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலியில் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார். கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் தலைமை செயலர் முருகானந்தம் தலைமையில் நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண பல்வேறு துறை பிரபலங்கள் குவிந்தனர். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பிசிசிஐ முன்னாள் தலைவருமான கங்குலி, சினிமா நட்சத்திரங்களான யுவன் சங்கர் ராஜா, ஜான் ஆப்ரஹாம், அர்ஜுன் கபூர் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் போது டிராக்கிற்குள் மீண்டும் நாய் ஒன்று புகுந்து வேகமாக ஓடியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திடீரென டிராக்கிற்குள் புகுந்த நாய் வேகமாக ஓடியதால் பார்வையாளர்கள் கத்தி கூச்சலிட்டனர். மேலும் அந்த நேரத்தில் ரேஸ் வாகனங்கள் எதுவும் வராததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை தீவுத்திடலில் நடைபெறுவது ஃபார்முலா 4 கார் ரேசா அல்லது நாய் ரேசா என்று கார் பந்தயம் நடைபெறும் மைதானத்தின் உள்ளே நாய் புகுந்து 1 மணி நேரம் தண்ணீர் காட்டியதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரும் பணக்காரர்களுக்காக நடத்தப்படுவதுதான் ஃபார்முலா 4 கார் பந்தயம் என குற்றம் சாட்டினார். மதுரை வாடிப்பட்டி அருகே மஞ்சு விரட்டு நடத்துவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை தாக்கியதால் பாதிக்கப்பட்டவர்கள் மதுரை திண்டுக்கல் 4 வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் நடந்த இந்த மோதலில் ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை கல், கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் 10 பேர் காயமடைந்தனர். அங்கிருந்த வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பன்குளம் பட்டாசு குடோன் வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு ஆலை உரிமையாளர் ராம்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். பட்டாசு குடோன் வெடி விபத்தில் அங்கு பணியில் இருந்த கண்ணன் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மகனுக்கு பெண் பார்க்க சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பெற்றோர் இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஒளியமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயியான ஐயா கண்ணு அவரது மனைவி புஷ்பம் இருவரும் தங்களது மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். மணப்பாறை அருகே எதிர் திசையில் வாகனங்கள் வரும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதி உயிரிழந்தனர். பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பத்தில் பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர் மற்றும் 2 உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருந்த சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர்களாக இருந்த குமார், கோபிநாதன் ஆகியோர் காவல் நிலையத்திற்கு வரும் புகார்களுக்கு வழக்கு பதிவு செய்யாமல் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறியதாக தொடர் புகார்கள் வந்த நிலையில் எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் உறவினர் வீட்டுக்கு சென்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தரணம்பேட்டை சுபேதார் நகரைச் சேர்ந்த அக்பர் என்பவரின் மனைவி சாயிதா மகனோடு அதே பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு ஆட்டோவில் சென்றார். பள்ளிகொண்டா சாலையில் ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கவிழ்ந்ததில் சாயிதா பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவன 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். NLC நிறுவனத்துக்கு நிலம் கொடுத்தவர்கள் உட்பட 120 தொழிலாளர்கள் தனியார் ஒப்பந்தத்தின் மூலம் 2வது சுரங்கத்தில் கடந்த 17 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். அந்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் போடப்பட்ட வேறொரு ஒப்பந்தத்தில் ஆட்குறைப்பு செய்ததாக கூறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் அதிக இடங்களில் சிலை வைக்க தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 அடி வரை விநாயகர் சிலைகளை செய்து வரும் தொழிலாளர்கள் நல்ல லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். டாஸ்மாக் மதுபான பாரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் விவகாரம் தொடர்பாக ஆயுதப்படை காவலர்கள் 2 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை GP சாலையில் உள்ள மதுபான பாரில் கடந்த 28ஆம் தேதி ஆயுதப்படை காவலர் பிரதீப் குமார் மதுபானம் அருந்திவிட்டு பாட்டிலை சாலையில் வீசி உடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பாருக்கு மது அருந்த வந்த கூலி தொழிலாளர்கள் அதனை தட்டி கேட்ட நிலையில் கைகலப்பு ஏற்பட்டு காவலர்கள் பல்லமாக தாக்கினர். வார விடுமுறையை கொண்டாட திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மோயர் சதுக்கம், பைன் மர சோலை, குணா குகை, பில்லர் ராக், பசுமை பள்ளத்தாக்கு, பிரையண்ட் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடலில் குளித்தும் பகவதியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினர். வார விடுமுறையை கொண்டாட சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் அண்ணா பூங்காவில் உள்ள மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். குறிப்பாக கிளியூர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சக்கம்பட்டி, பிச்சம்பட்டி, ரங்கசமுத்திரம், விளக்கு, சண்முக சுந்தரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அருவிக்கும் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வார விடுமுறையை கொண்டாட தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். நீர்வரத்து குறைந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக குளித்து நேரத்தை செலவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் சூழலில் அருவிகள் மற்றும் ஆறுகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்வேறு சாலைகள் அரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது.
சென்னையில் பணியின் போது உதவி ஆணையர் சிவக்குமார் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள உதவி ஆணையர் சிவக்குமாரின் இல்லத்தில் அவரது குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் அறிவித்திருந்த 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியை காவல் ஆணையர் அருண் நேரில் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை பணி என்பது சவாலானது என்றும் கூறினார். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோதானம் செய்து சாமி தரிசனம் செய்தார். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பன்னீர்செல்வம் குடும்பத்துடன் வெள்ளியங்கிரிக்கு சென்றார். அங்கு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்த OPS பின்னர் கன்றுடன் சேர்த்து பசுவை தானமாக வழங்கினார். கோவையில் மூத்த குடிமக்களின் நலவாழ்வை உறுதி செய்யும் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தும் வகையில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதுல்யா சீனியர் கேர் நிறுவனத்தின் சார்பாக கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலம் வந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் பார்வதிபுரம் கிராம மக்கள் சார்பாக போதைப் பொருட்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வள்ளலார் சத்திய ஞான சபை வளாகத்தில் இருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டி 10 கிலோமீட்டர் தூரம் சென்று குறிஞ்சிப்பாடி ராசாகுப்பம் பகுதி வழியாக துவங்கிய இடத்திற்கே வந்தடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட மணிக்கூண்டு பேருந்து நிலையம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மணிக்கூண்டு பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அருகே சிறிய சந்தில் காலை நேரத்திலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லாரியின் மீது அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். 6 பேர் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் மாயனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சமையல் பணிக்காக மைசூர் சென்றுவிட்டு பெங்களூரில் இருந்து சரக்கு வாகனம் மூலம் சொந்த ஊர் திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. ஈரோட்டில் பெற்ற தாயை மகனை அடித்துக் கொன்றுவிட்டு ரத்த அழுத்தம் காரணமாக கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து விட்டதாக நாடகமாடியது போலீசார் விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. SG வலசு பகுதியைச் சேர்ந்த அங்கம்மாள் வீட்டில் உயிரிழந்து கிடந்தார். அவரது உடலில் காயங்கள் இருந்ததால் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் அங்கம்மாளின் மகன் ஆனந்த் பணம் தர மறுத்த ஆத்திரத்தில் இரும்பு பூட்டால் தலையில் அடித்து கொலை செய்து நாடகமாடியது தெரிய வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அடுத்த இம்னாம்பட்டியில் விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் மின்சாரம் தாக்கி 10 வயது சிறுவன் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இம்னாம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் பகவதி தம்பதியின் 10 வயது மகன் சுகந்தன் விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஊழல் தடுப்பு சட்டத்தில் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்தது வரவேற்கத்தக்கது என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா தெரிவித்தார். சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சான்றிதழ் அளித்த ஒரு ஊழல் குற்றவாளிதான் செந்தில் பாலாஜி என்றும் தெரிவித்தார். சென்னை காசிமேடு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. சிவகங்கை என்ற மூதாட்டியின் வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென பரவி அருகில் இருந்த 14 குடிசை வீடுகளுக்கு பரவியது. தகவல் அறிந்து வந்த ராயபுரம் பகுதி தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் குடிசை வீடுகளில் இருந்த கட்டில், பீரோ, டிவி, வாஷிங் மெஷின் மட்டுமில்லாமல் குடும்ப மற்றும் ஆதார் அட்டைகள் தீயில் கருகின. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரோடு தகாத தொடர்பு வைத்திருந்ததாக திருக்கோவிலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகோபால் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். புள்ளூர் கிராமத்தில் பலரோடு தொடர்பில் இருந்ததாக ரமணி என்பவரை அவரது 3வது கணவர் அசோக் கொலை செய்தார். இதுகுறித்த விசாரணையில் நந்தகோபால் உளுந்தூர்பேட்டையில் பணியாற்றிய போது அவருக்கும் ரமணிக்கும் தொடர்பு இருந்தது உறுதியானது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவார பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தின் வங்கி கட்டடம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. அக்கட்டடம் சுமார் 60 ஆண்டுகள் பழையது என்ற நிலையில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன்னரே பொதுமக்கள் நலன் கருதி புதிதாக வங்கி கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள மீன் கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் திடீர் சோதனை மேற்கொண்டு கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்ததோடு வியாபாரிக்கு அபராதமும் விதித்தார். கோத்தகிரி மார்க்கெட் மற்றும் காந்தி மைதானம் பகுதிகளில் உள்ள மீன் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அலுவலர் ஒரு மீன் கடையில் 16 கிலோ கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து அழித்தார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்றது. கூடலூர் முனீஸ்வரன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் செண்டை மேளம், தாரை, தப்பட்டை முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வந்து சக்தி விநாயகர் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செல்போன் திருட்டு சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சுரேஷ், கோகுலகிருஷ்ணன், அன்பு, சஞ்சய் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோர் ஈடுபட்டது தெரியவந்தது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடைபெற்ற கனவு கிராமப்புற மாரத்தானில் திரளான மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். கிராமப்புற மாணாக்கர்களின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அண்ணாமலை கோட்டையில் 5 பிரிவுகளின் கீழ் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக பிரமுகரின் மகனை கொலை செய்ததாக 2 போலீசார் கைது செய்தனர். மன்னார்குடியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பார்த்திபன் என்பவரின் மகன் ஜெயநாராயணன். இவர் கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அருகே மது போதையில் உணவருந்திக் கொண்டிருந்த பீர் முகமது மற்றும் நம்பிராஜன் ஒருமையில் பேசியதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் அச்சுதமங்கலத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற மேலாண்மை குழு மறு கூட்டமைப்பு கூட்டத்தில் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. பள்ளிக்கு தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதற்காக செயல்பட்டு வரும் அந்த கூட்டமைப்பில் மொத்தம் 19 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அரசு விதிகளின்படி பெண் ஒருவரை மட்டுமே தலைவராக நியமனம் செய்ய முடியும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே உள்ள சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் சில நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியில் உள்ள தனியார் வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்ற பாரம்பரிய விதை மற்றும் சிறுதானிய உணவு கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சியில் பாரம்பரிய நெல் வகைகள், சிறுதானியங்கள், நாட்டு காய்கறி, கீரைகளின் விதைகள், தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், பழவகை செடிகள், மூலிகை தைலங்கள், சிறுதானிய உணவுகள், இயற்கை உரங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. மாமன்னர் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக வீர முழக்கமிட்ட பூலித்தேவனின் 309வது பிறந்த நாள் விழா தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் கொண்டாடப்படும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் நினைவை போற்றும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் மண்ணின் மானம் காக்க வாழ்ந்த வீரம் செறிந்த அவரது வரலாற்றை தமிழ் நிலம் எந்நாளும் போற்றும் என்றும் ஆங்கிலேய ஆட்சியை வேரறுக்க போர்க்கொடி உயர்த்தியவர் பூலித்தேவன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாமன்னர் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளையொட்டி சேலம் நெடுஞ்சாலை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பூலித்தேவன் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செய்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் நடைபெற்ற சிப்பாய் கலகம் போருக்கு முன்னரே வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்ட பூலித்தேவன் தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் பிறந்தவர்.
முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினர். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குமாறு அமெரிக்க நிறுவனங்களை வலியுறுத்துமாறு புலம்பெயர் தமிழர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அமெரிக்காவில் தங்கி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடம் என்று கூறினார். சமஸ்கிருதம் படித்தால் எந்த கோவிலில் பணி கிடைக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ் என்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் ஏன் தமிழ் இல்லை என கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு அளித்ததாக 3 பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக சமூக நலத்துறையிலிருந்து சென்றவர்களிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பாலியல் தொல்லை குறித்து அளித்த புகாரின் பேரில் மகளிர் ஆணைய அதிகாரி கிருஷ்ணவேணி வால்பாறை அரசு கல்லூரியில் விசாரணை நடத்தி உறுதி செய்தார். சென்னை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகம் வைத்திருப்போர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடுதோறும் நூலகங்கள் அமைத்து பயன்படுத்தி வரும் வாசகர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் சார்பில் வருடந்தோறும் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகம் வைத்திருப்போர் dlo.chennai@gmail.com என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இரவு பணியில் இருந்த செவிலியரிடம் சிகிச்சைக்கு வந்த நோயாளி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. பிர்பும் என்ற ஊரில் உள்ள இளம் பஜார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு வந்த நோயாளி மருத்துவர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையிலேயே செவிலியரை அநாகரிகமாக தொட்டதுடன் ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். பெண் மருத்துவரின் பாலியல் படுகொலைக்கு நீதி கேட்டு மேற்கு வங்கத்தில் ஜூனியர் மருத்துவர்கள் நடத்தும் வேலை நிறுத்தம் காரணமாக சிகிச்சை கிடைக்காமல் பச்சிளம் குழந்தை உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்ததாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மாநிலத்தில் உள்ள 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட 5000 அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் ஹவுராவில் 13 வயதான சிறுமியை லேப் டெக்னீசியன் பாலியல் தொந்தரவு செய்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிமோனியா பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்த இந்த சிறுமிக்கு சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவமனை ஆய்வகத்திற்கு சென்றபோது டெக்னீசியன் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லேப் டெக்னீசியனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணியில் 173 இடங்களுக்கு தொகுதி பங்கீட்டில் கருத்தொற்றுமை ஏற்பட்டுள்ளதாக பாஜக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் நாக்பூரில் சந்தித்து பேசினர். தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏற்கனவே 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் இளைஞர்களை ஏமாற்றுவது மட்டுமே பாஜகவின் ஒரே கொள்கை என்றும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பிரதமர் மோடி மற்றும் அவரது கட்சிக்கு காஷ்மீர் இளைஞர்கள் வாசலை காட்டுவார்கள் எனவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ள அவர், கடந்த மார்ச் மாத நிலவரப்படி ஜம்மு காஷ்மீரில் வேலையில்லா திண்டாட்டம் 28.2% அதிகரித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன் மீதான பாலியல் புகார்களை மலையாள நடிகர் ஜெயசூர்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து தனது இணைய பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை எனவும் இப்படியான பொய் குற்றச்சாட்டுகள் தன்னையும் தனது குடும்பத்தையும் மற்றும் தனக்கு நெருக்கமானவர்களையும் சிதைத்து விட்டதாக வேதனை பகிர்ந்திருக்கிறார். மலையாள சினிமாவில் புயலை வீசிய ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து நடிகர் மம்மூட்டி மௌனம் கடைத்திருக்கிறார். மலையாள சினிமாவில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை என்றும் பாலியல் குற்றச்சாட்டுகளை காவல்துறை நேர்மையாகவும் நியாயமாகவும் விசாரிக்க வேண்டும் என உச்ச நடிகரான மம்மூட்டி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.
இன்னும் 3 மாதங்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இயங்க துவங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நடுத்தர வகுப்பினர் மிதமான கட்டணத்தில் பயணம் செய்ய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் உதவிகரமாக இருக்கும் என அவர் கூறினார். பெங்களூருவில் உள்ள BEML எனப்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டிகளை பார்வையிட்ட பின் அவர் பேட்டியளித்தார். ஆகஸ்ட் மாதத்தை போலவே செப்டம்பரிலும் பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. செப்டம்பரில் பருவமழை 109% இருக்கும் எனவும், அதே நேரம் தென்னிந்தியா, வடக்கு பீகார், வடகிழக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்தது. விஜயவாடாவில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளது. கனமழையால் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கேசமுத்திரம் மஹபூபாபாத் இடையே உள்ள ரயில் தண்டவாளம் வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக மஹபூபாபாத் அருகே தண்டவாளத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் தொங்கியது. இதனால் விஜயவாடாவில் இருந்து வாரங்கலில் இருந்து விஜயவாடா மற்றும் டெல்லியில் இருந்து விஜயவாடா செல்லும் அனைத்து ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பெய்வதால் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிகப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பல மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியதுடன் சாலைகள் ஆறாக மாறியுள்ளன. மழை நீரால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு கிராமங்கள் தீவுகளாக மாறி உள்ளன. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. 800 முதல் 1200 கிலோமீட்டர் தொலைவுள்ள நீண்ட தூர இரவு பயணத்திற்கு ஏற்றவாறு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 11 AC 3 டயர், 4 AC 2 டயர் மற்றும் 1 AC முதல் வகுப்பு என 16 கோச்சுகள் இந்த ரயிலில் இருக்கும். மொத்தம் 823 படுக்கைகளுடன் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 65% இடஒதுக்கீட்டை அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க கோரி பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 50% இருந்து 65% உயர்த்தி கடந்த 2023ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்றத்தில் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த திருத்தங்கள் அரசியலமைப்பின் வரம்புகளை மீறுவதாக உள்ளதாக கூறி பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஜபல்பூரில் இருந்து ஹைதராபாத்திற்கு சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து நாக்பூருக்கு திருப்பி விடப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் நாக்பூரில் தரையிறங்கியதும் அதில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமானம் முழுமையாக சோதிக்கப்பட்ட நிலையில் புரளி என்பது தெரிய வந்தது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இந்த மாதம் அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் 3வது வாரத்தில் அகவிலைப்படியை 3 அல்லது 4% அதிகரித்து அரசு உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் சாகர் பகுதியில் ட்ரக்கில் இருந்து 12 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்கள் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் இருந்து சென்னை நோக்கி வந்த ட்ரக்கில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1600 ஐபோன்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் ட்ரக்குடன் சென்ற பாதுகாவலருக்கு இதில் தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் சாகர் மண்டல காவல் கண்காணிப்பாளர் பிரமோத் வர்மா கூறினார். பிரதமர் மோடியால் கடந்த டிசம்பரில் திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜியின் சிலை இடிந்து விழுந்ததற்கு கண்டனம் தெரிவித்து மகா விகாஸ் அகாதி கூட்டத்தினர் கண்டன பேரணி நடத்தினர். மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியாவை நோக்கி காங்கிரஸ், சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா தொண்டர்கள் கொடிகளையும் பதாகைகளையும் பெரிய சைஸ் காலணிகளையும் ஏந்தி பேரணியாக சென்றனர்.
இந்தியா சீனா போரின் போது தயாரிக்கப்பட்ட புகை குண்டு அசாமில் கண்டெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. கடந்த 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா சீனா போரின் போது தயாரிக்கப்பட்ட ஒரு புகை குண்டு அசாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் உள்ள தேக்கியா ஜூலி என்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சேசா ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் இந்த புகை குண்டை கண்டெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஓடும் தனியார் பேருந்தில் நடத்துனர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இடுக்கியைச் சேர்ந்த அனீஷ் எர்ணாகுளத்தில் இருந்து களமச்சேரி செல்லும் வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் முகக்கவசம் அணிந்து கொண்டு பேருந்தில் ஏறிய இளைஞர் கத்தியால் 5 முறை குத்திவிட்டு தப்பிச் சென்றார். திருப்பதியில் மூத்த குடிமக்களுக்கு இலவச சிறப்பு தரிசனம் என வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல் வதந்தி என திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தவறான தகவலை யாரும் பரப்பவும் வேண்டாம், நம்பவும் வேண்டாம் என திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி குறித்து ஆட்சேபனைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட நபரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். முசாஃபர் நகர் மாவட்டம் புர்காசி அருகே கைகேரி என்ற கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான விஷால் என்பவரை இது தொடர்பாக கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 22 பேருடன் சனிக்கிழமை அன்று காணாமல் போன ரஷ்ய ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது கண்டுபிடிக்கப்பட்டு 17 பேரது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஹெலிகாப்டரில் இருந்த 22 பேரும் இறந்துவிட்டதாகவும் எஞ்சிய உடல்களை தேடி வருவதாகவும் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள காம்சாச்சா தீபகற்பத்தில் இருந்து புறப்பட்ட இந்த MiH இரட்டை என்ஜின் ஹெலிகாப்டர் பாஜ்காசட் சென்ற எரிமலைக்கு அருகே விபத்துக்குள்ளானது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதால் பதற்றம் நிலவுகிறது. மாஸ்கோவில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதில் காஸ்ப்ரோம் நெஃப்ட்டுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலின் வீடியோ வெளியாகியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் இந்திய வம்சாவளியினரான சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக தனது பயண திட்டத்தில் நாசா சில மாற்றங்களை செய்துள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி ஏவப்பட உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 திட்டத்தில் 4 பேருக்கு பதிலாக 2 விண்வெளி வீரர்கள் மட்டுமே சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. டென்மார்க் கோப்பன்ஹேகன் கால்வாயில் நடைபெற்ற இரவு நீச்சல் போட்டியில் வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோப்பன்ஹேகனின் கால்வாயில் தொடங்கி டானிஷ் பாராளுமன்றம் வரை 2 கிலோமீட்டருக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 550க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் புளோரசன்ட் மிதவைகளோடு கலந்து கொண்டனர். இதற்காக மின் விளக்குகளால் ஜொலித்த கோப்பன்ஹேகன் கால்வாயின் நீரில் சூரியன் கிறிஸ்டியன்போர்க் அரண்மனையை விழுங்கிய காட்சி காண்போரை வெகுவாக ஈர்த்தது. காசாவில் ஹமாஸ் பிடியில் இருந்த பிணை கைதிகள் 6 பேரின் உடல்களை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதில் மிகவும் அதிகமாக தேடப்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க இளைஞரின் உடலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த இளைஞரை விடுவிக்க அவரது பெற்றோர் உலக தலைவர்கள் பலரை சந்தித்து கோரிக்கையும் விடுத்திருந்தனர். நார்வே இளவரசி மார்த்தா லூயிஸ் அமெரிக்க ஆன்மீக குருவான டூரக் வெரட்டை மணந்தார். 52 வயதான மார்த்தா லூயிஸ் 2022ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ அரச பணிகளில் இருந்து விலகினார். இவருக்கு மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தவர் என கூறிக்கொள்ளும் அமெரிக்க ஆன்மீக குருவான டூரக் வெரட்டுடன் காதல் ஏற்பட இருவரும் 2019இல் தங்கள் காதலை உறுதி செய்தனர். தற்போது இருவரும் அரச குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொண்டனர். ரஷ்யாவின் உளவாளி திமிங்கலமான ஹவால்டிமிர் நார்வே கடற்பகுதியில் இறந்து கிடந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. 14 அடி நீளமும் 2700 பவுண்ட் எடையும் கொண்ட பெலுகா திமிங்கலம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நார்வே நாட்டின் ஆர்டிக் கடலோர பகுதியில் ரஷ்ய நாட்டு பெல்ட்டுடன் காணப்பட்டதால் ரஷ்ய கடற்படையால் பயிற்சியளிக்கப்பட்ட உளவாளி திமிங்கலமோ என யூகங்கள் எழுந்தன. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் நெடுஞ்சாலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 37 பேர் காயமடைந்தனர். வாரன் கவுண்டியில் 47 பேருடன் மேற்கு நோக்கி பயணித்த பேருந்து டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்தது. இதில் நிகழ்விடத்திலேயே 6 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.
பொலிவியாவில் நடைபெற்ற பாராகிளைடிங் உலகக்கோப்பைக்கு முந்தைய சுற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பொலிவியாவில் முதன்முறை நடைபெற்ற இப்போட்டியில் ஈக்வடார், கொலம்பியா, அர்ஜென்டினா, ஜெர்மனி, பெல்ஜியம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 27 பெண் மற்றும் ஆண் பைலட்டுகள் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பைக்கு தகுதி பெற பாராகிளைடிங் உலக தரவரிசைக்கான புள்ளிகளை பெற இந்த போட்டி நடைபெற்றது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீசார் அருகிலேயே நின்று கொண்டு ரஷ்யாவில் நடைபெறும் சர்வாதிகாரி ஆட்சி போல இங்கேயும் நடப்பதாகவும், ரஷ்ய அதிபர் புட்டின் போல பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகவும் சர்வாதிகாரியாக செயல்படுவதாகவும் கடுமையாக சாடினார். அமெரிக்காவில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடனமாடி அசத்திய வீடியோ இணையத்தில் வெளியாகி கலக்கி வருகிறது. வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற மம்ஸ் ஃபார் லிபர்ட்டி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட ட்ரம்ப் மேடையில் பெண் ஒருவரோடு சேர்ந்து ட்விஸ்ட் டான்ஸ் ஆடி அசத்தினார். பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் பதக்கம் வென்ற மோனா அகர்வால், பிரீத்தி பவுல், மணிஷ் நர்வால் மற்றும் ரூபினா பிரான்சிஸுடன் பேசிய மோடி அவர்களின் சிறப்பான ஆட்டத்தால் நாடே பெருமை கொள்வதாக கூறியிருக்கிறார். படிப்பும் விளையாட்டும் மிக முக்கியம் என்றும், விளையாட்டுகள் தான் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது எனவும் இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் கோட் திரைப்படத்தின் மட்ட பாடலுக்கு அதீத வரவேற்பு கிடைத்திருக்கிறது. பாடல் வெளியாகி ஒரு நாளை கடந்தும் யூடியூபில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடித்திருப்பதோடு 75 லட்சம் பார்வைகளை கடந்திருக்கிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா கலிஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக படக்குழு புதிய போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஹன்சிகா குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்த நடிகை ஹன்சிகா விஐபி பிரேக் மூலமாக சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் நடிகை ஹன்சிகாவிற்கு வேத ஆசீர்வாதம் வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பூலித்தேவன் உரையில் இருந்து உருவப்பட்டதுதான் வெள்ளையருக்கு எதிரான முதல் வாள் என்று மாமன்னன் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளை முன்னிட்டு கவிஞர் வைரமுத்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 46 ஆண்டுகளுக்கு முன்பே பூலித்தேவனின் போர்ப்புலிகள் வெள்ளைக்காடுகளை வேட்டையாடி வென்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மன் கோவில் உள்ளே அமைந்துள்ள தீர்த்த கிணறு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பகவதி அம்மன் கோவிலில் உள் பிரகாரத்தில் பழமையான தீர்த்த கிணறு உள்ளது. இந்த தீர்த்த கிணற்றில் உள்ள புனித நீரை கொண்டு பகவதி அம்மனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் இந்த கிணற்றில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக காணிக்கையை செலுத்தி வருகின்றனர். விடுமுறையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கிய பக்தர்கள் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமியை வழிபட்டனர். திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் சாமி கோவிலில் இருந்து 2ஆம் ஆண்டு திருக்குடைகள் மற்றும் தங்க பாதங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. இதனையொட்டி திருக்குடைகள் மற்றும் தங்க பாதங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.